கவனிக்க ஒரு செய்தி பகுதியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையின் செய்தியை பார்க்குறோம். மும்பையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட 1 மாதம் டிஜிட்டல் முறையில் கைது செய்யப்பட்டு 3.8 கோடி ரூபாயை இழந்திருக்கிறாங்க. சைபர் குற்றவாளிகள் இதை செஞ்சிருக்கிறாங்க. மும்பையைச் சேர்ந்த 77 வயது பெண் தன்னுடைய ஓய்வு பெற்ற கணவரோடு வசித்து வந்திருக்கிறார். இவருக்கு திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வருது. அதில் பேசியவர்கள் நாங்கள் மும்பை காவல்துறையிலிருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் தைவானுக்கு அனுப்பிய பார்சல் பிடிபட்டிருக்கு. அந்த பார்சலில் பாஸ்போர்ட், பேங்க் கார்டு, 4 கிலோ துணி மற்றும் போதைப் பொருட்கள் இருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கைப் மூலமாக வீடியோ காலில் வர சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் விசாரணைக்கு ஆஜராகிருக்கிறாங்க. அப்படி ஆஜரான்ட்ட அந்த பெண்ணுக்கிட்ட முதல்ல 15 லட்சத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இந்த பணம்லாம் உண்மையானதா அப்படின்னு பரிசோதனை செஞ்சுட்டு மீண்டும் உங்களுக்கு திரும்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க 15 லட்சம் ரூபாயை அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 1 மாதம் அவங்களை விசாரணையிலே வச்சு வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைத்து கிட்டத்தட்ட 3,80,00,000 ரூபாய் அளவுக்கு அவங்க பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. இது தொடர்பாக தற்போது மும்பை காவல்துறை விசாரித்து வருகிறார்கள்.